நீங்க அர்பன் கம்பெனி ஆப் யூஸ் பண்றீங்களா? அப்ப இந்த வீடியோ கண்டிப்பா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த வீடியோல வந்து எனக்கு ரீசெண்டா வந்து அர்பன் கம்பெனியால ஏற்பட்ட அனுபவத்தை தான் நான் சொல்ல போறேன். உங்களுக்கு ஏதாச்சும் அர்பன் கம்பெனியோட அனுபவம் இருந்தா அதுவும் கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க டிகே ஃப்ரம் டிகே ஸ்வெல். சரி, இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா அர்பன் கம்பெனில ஒரு சர்வீஸ் புக் பண்ணியிருந்தாங்க. அது எப்படின்றத நான் சொல்றேன். சோ பாத்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, எங்க வீட்டுல வந்து ஃபேன் வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நானே கிளீன் பண்ணிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் மாதிரி பண்ணலாம்னு சொல்லி சொன்னப்போ, ஏன்னா லாஸ்ட் டைம் பண்ணப்போ வந்து எனக்கு இந்த டஸ்ட் அலர்ஜி இருக்கிறதுனால கொஞ்சம் செட் ஆகாம எனக்கு கோல்டு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, நீ 2 ஃபேனுக்காக துடைக்க போயிட்டு நீ கோல்ட்ல படுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து கஷ்டம். அதனால வந்து நான் அர்பன் கம்பெனில போடுறேன் அப்படின்னா, அர்பன் கம்பெனி ஃபேன்ல வந்து துடைப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. வீட்டில் சொன்னாங்க, சரி ஓகே போட்டுக்கோங்க அப்படின்ட்டேன். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு போட்ட போது என்னாச்சு, ஒரு ஃபேனுக்கு வந்து 49 ரூபா, 2 ஃபேனுக்கு வந்து 98 ரூபா அப்படின்னு இருக்கும்போது, சரி ஓகே சர்வீஸ் சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அங்க ஒரு செக் வச்சுட்டாங்க அர்பன் கம்பெனில. என்னன்னு பாத்தீங்கன்னா, மினிமம் சர்வீஸ் வந்து 300 ரூபாய் இருக்கணும். 300 ரூபாய் இருந்தாதான் மட்டுமே தான் உங்களால வந்து சர்வீஸ் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. சரி, வீட்டுல என்ன பண்ணாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி ஓகே சொல்லிட்டு என்ன ஆட் பண்ணலாம் 300 ரூபா இருக்குன்னு பார்த்தா ஃப்ரிட்ஜ் கிளீனிங் இருந்துச்சு. ஸோ எங்க வீட்டுல வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அது கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வந்து ஆட் பண்ணி விட்டாங்க. ஸோ 300 ருபீஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு அது அரௌண்ட் 340 என்னமோ இருந்தது போல. ஸோ அவங்க வந்துட்டு 340க்கு அதை ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு 98 ஆல்மோஸ்ட் 400 கிட்டே வந்துருச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சர்வீஸ் போட்டாங்க. சரி ஓகே, அடுத்த நாள் வந்தாங்க அர்பன் கம்பெனில இருந்து அந்த சர்வீஸ் ப்ரொஃபஷனல் சொல்றாங்க. ஸோ அர்பன் கம்பெனி ப்ரொஃபஷனல்ஸ் வந்தாங்க. வந்துட்டு ஒருத்தர் தான் வந்தாரு, ஃபேனை கிளீன் பண்ணிட்டாரு. அன்னைக்குன்னு பார்த்து நான் என்ன பண்ணிட்டேன், ஆஃபீஸ் போயிட்டேன், வீட்டில் இல்லை. ஸோ வீட்டில் மட்டும் தான் இருந்தாங்க ஆளுங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஃபேன் கிளீன் பண்ணி முடிச்சிட்டோன்னே ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணிட்டாங்க. ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. பட் ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னா, எங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீசர் சுற்றி வந்து ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆயிடும். ஸோ வெளியே வந்து ஒரு பட்டன் இருக்கும் ஃப்ரிட்ஜில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீஃப்ராஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தா 3 செகண்ட்ல ஆயிடும். பட் இவங்க வந்துட்டு அந்த ஐஸ் கட்டி இருக்கனால கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க கிளீன் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கத்தி யூஸ் பண்ணிட்டு கொடாய்ன்னு கொடைஞ்சிட்டாங்க. நல்லா அழகா கிளீன் பண்ணிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் முடியும் போது கரெக்டாக உள்ள வந்தேன். ஃப்ரிட்ஜ் ஆஃப்ல இருந்தது. எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க கிளீன் பண்ணும்போது ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணி இல்லை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் ஆஃப்ல தான் இருந்தது. ஸோ திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து வச்சு கிளீன் பண்ணாலும் ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் நைட் ஒரு 7 o'clock 8 o'clock அப்படி இருக்கும்போது வீட்டில் என்ன பண்ணாங்க, திங்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் அடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணிட்டு அடுக்க ஆரம்பிச்சாங்க. அடுக்க ஆரம்பிச்சும் போது தான் ஒரே ஸ்மெல்லு. என்னடா இது ஸ்மெல்லு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கூப்பிட்டாங்க, இங்க வந்து பாருங்க டிகே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் போய் பார்க்கும்போது தெரிஞ்சது, ஏதோ புது விதமான ஸ்மெல் இருந்தது. ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஐட்டத்துல ஏதாச்சும் ஸ்மெல்னு நினைக்காதீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டென்சர்ல இருக்க கேஸ் ஸ்மெல் மாதிரி இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா டக்குன்னு எங்க இருந்து வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஃப்ரீசர் ஓப்பன் பண்ணேன். ஃப்ரீசர் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கும்போது ஸ்மெல் இருந்தது. பட் நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டா தான் இருக்கும் ஃப்ரிட்ஜ். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மைல்டான ஒரு சவுண்ட் வர ஆரம்பிச்சது ஃப்ரிட்ஜில் இருந்து. சரி ஓகே என்னவா இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஃப்ரீசர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லிக்விடா வந்து அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் ஃபுல்லா கொட்ட ஆரம்பிச்சது. என்னடான்னு சொல்லி எடுத்து பார்த்தா செம்ம அந்த கேஸ் ஸ்மெல். அதுதான் அதனால தான் அந்த ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா ஸ்மெல் இருந்தான்னு தெரியல. அந்த கேஸ் ஸ்மெல் மாதிரி வந்துச்சு. சரி ஓகே நான் என்ன சொல்றேன், வீட்டில் ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம வந்துட்டு என்னன்றது பார்த்துட்டு ஆன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டோம். சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைக் ஆகல. இது மாதிரி வந்து அவங்க கத்தி யூஸ் பண்ணிட்டு கிளீன் பண்ணதுனால தான் வந்து ஆயிருக்கும் அப்படின்றது சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. ஸோ நானும் அப்போ வீட்டில் கவனிக்கல வந்துட்டு என்ன இருந்துன்னு சொல்லிட்டு வீட்லயும் சரியா கவனிக்கல. ஸோ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் டே இது மாதிரி ப்ராப்ளம் ஆனோடனே 1 இயர்க்கு ஆக போகுது. ஸோ வாரண்டி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங்ல கால் பண்ணிட்டு இமீடியட்டா வந்துட்டு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, சவுண்ட் வருது, ஸ்மெல் வருது, வந்து பாருங்க அப்படின்னும். அவங்க வந்துட்டு சர்வீஸ் ஏஜென்ட் வந்து நெக்ஸ்ட் டே சென்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டே சென்ட் பண்ணோடனே அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இது மாதிரி வந்து ஃப்ரீசர்ல வந்து நீங்க கத்தி வச்சு கிளீன் பண்ணிருக்கீங்க. அப்போ வந்து அந்த ஃப்ரீசர் அந்த பாக்ஸை சுத்தி ஒரு காயில் வரும். அந்த காயில் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து லீக் ஆகிட்டு இந்த கேஸ் எல்லாம் வருது. அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்னால வந்து லீக் ஆனதுல என்னாச்சுன்னா கண்டென்சரும் போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. அடப்பாவீங்களா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, சரி ஓகே சரி பண்ணி கொடுங்க வாரண்டியில் தான் கேட்டால் பிசிக்கல் டேமேஜ் வந்து கவர் ஆகாது, ஒன்லி வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடப்பாவீங்களா, சரி ஓகே எவ்வளோ ஆகுது, சரி பே பண்ணி முடிச்சிடலாம். 8000 ரூபாய் கேட்டாங்க. என்னது 8000 ரூபாய் அப்படி ஷாக் ஆயிடுச்சு. என்னடா 8000 ரூபாய் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஏன்னா கண்டென்சரும் போயிடுச்சுன்னா அதுதான் மேஜர் காஸ்ட் அப்படின்னாங்க. சரி என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். சரி ஓகே நாங்கள் சொல்றோம்னு சொல்லிட்டு வச்சிட்டோம். மீன்வேல் வந்து அர்பன் கம்பெனில கால் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது வீட்டில் என்ன சொல்றாங்க, பாவம் அவங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றவங்க ப்ரொஃபஷனல்ஸ், சரி அவங்களுக்கு நம்ம சொல்லி வேலைக்குள்ள போயிட போதோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. பண்ண வேணாம் அப்படின்ட்டாங்க. நானும் யோசிச்சிட்டேன், சரி ஓகே என்ன பண்றது யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். ஒரு 2 டேஸ் கழிச்சு வந்து சாம்சங்ல சொல்லிட்டோம், ரெடி பண்ணி சொல்லிட்டு காசும் கட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ எனக்கு ஒரு மனசுல ஒரு கொஸ்டின் வந்துச்சு, இது மாதிரி வந்துட்டு இது நம்ம பண்றது கரெக்டா தப்பா அப்படின்றது. அப்போ வந்து எனக்கு என்ன பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ப்ரொஃபஷனல் சொல்லிட்டு அர்பன் கம்பெனில அனுப்புறாங்க. பட் அவங்களுக்கு ப்ராப்பரா ட்ரைனிங் தராங்களா, கோச்சிங் தராங்களான்றது எனக்கு தெரியல. ஸோ நான் வந்துட்டு நம்ம அவங்க கம்ப்ளைண்ட் பண்றோமோ
இல்லையோ, பட் ஒரு சர்வீஸ் கால் புக் பண்ணிட்டு இது மாதிரி இருந்தது இஷ்யூ. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது மாதிரி ஆச்சு. ப்ளீஸ் இது மாதிரி வந்து அவங்க வந்து எதுவும் ஆக்ஷன் எடுக்காதீங்க. அண்ட் உங்க ப்ரொஃபஷனல்ஸை வந்து நீங்க ட்ரெயின் பண்ணி அனுப்புங்க. இது மாதிரி என்னென்ன விஷயத்துக்கு என்னென்ன பண்ணணுன்றது. இல்லை ஃபேன் பண்றவர்னா ஃபேன் பண்ற க்ளீன் பண்றவர் தனியாக அனுப்புங்க. சர்வீஸ் மெக்கானிக் ஏசி சர்வீஸ் மெக்கானிக் தனியாக அனுப்புங்க. இது மாதிரி நீங்க வந்துட்டு அனுப்புற தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கால் பண்ணி சொல்லலான்னு நான் டிசைட் பண்ணேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து எதனால இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தி வச்சு குத்துறதுனால என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஃப்ரீசர்ல இருந்து சுற்றி வந்து ஒரு காயில் மாதிரி வரும். அந்த காயில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கீழே கண்டென்சர்னு வரும். கண்டென்சர்ல இருந்த கேஸ் மேலே ஏறி அந்த ஃப்ரீசரை சுற்றி இருக்க காயில சுற்றி வரும். சுற்றி வரும்போது தான் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு சுற்றி வந்து சில்னஸ் ஆகும். அப்பதான் வந்து அந்த கூலிங் வரும். ஸோ அவன் டைரக்டா போயிட்டு அந்த ஐஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கண்டென்சர் காயில் குத்துனாச்சு, அந்த காயில் பஞ்சர் ஆயிடுச்சு. காயில் பஞ்சர் ஆச்சு, கண்டென்சர்ல இருக்க கேஸ்லாம் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதுல எப்படி கண்டென்சர் அடிவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சர்வீஸ் சென்டர்ல விசாரிச்சிருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆயில் வழியா வந்து ஏர் வந்து பூந்து கண்டென்சருக்குள்ள போயிடுச்சுனாலே கண்டென்சர் போயிடும் அப்படின்ட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பேக்ரவுண்டு. ஃப்ரிட்ஜ் ஏன் வந்து ஃப்ரீசர் கண்டென்சர் எல்லாம் வந்து டேமேஜ் ஆச்சுன்றது. கால் பண்ணி சொன்னதுக்கு அவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன ரெஸ்பான்ஸை கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் வந்துட்டு அவங்களே கேட்டாங்க இது மாதிரி வந்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன ஒரு 4 days ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் யோசிச்சோம் பண்ணலாம் வேணாம், பட் நாங்களே வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். பட் ஆனால் இந்த மாதிரி வந்து சர்வீஸ் பர்சன்ஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக சென்ட் பண்ணோம். எங்கள் வீட்டில் பண்ண மாதிரி இன்னொரு வீட்டில் போய் பண்ணிடக்கூடாது. ஸோ அது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு இந்த காலை வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு என்ன ஆச்சு ஏதாச்சும் கேட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ எஸ்டிமேட் சொல்லுங்க அப்படின்னாங்க. பட் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 48 ஹவர்ஸ்க்குள்ள பண்ணியிருக்கணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இது மாதிரி எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ற இஷ்டம் இல்லை. அண்ட் மோரோவர் நாங்களே செலவு பண்ணிக்கலாம்னு யோசிச்சிட்டோம். பட் இது மாதிரி ஃபீட்பேக் காலை தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம். பட் இருந்தாலுமே அர்பன் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, இல்லை ஓகே சார் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணாங்க. ஸோ அவங்க இனிஷியலாக வந்து இப்போ என் ப்ராப்ளம் எவ்வளோ ஆச்சுன்றது கேட்டாங்க. நான் வந்து 8,000 கிட்ட எஸ்டிமேஷன் சொல்றாங்க சொன்னேன். அதை சொன்னோன்னே அவங்க வந்து இமீடியட்டாக வந்து வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டாங்க. இது மாதிரி வந்து அப் டு 10,000 வரைக்கும் நீங்க அந்த ப்ராப்ளம்க்கு வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளோ பில் அமௌண்ட் வருது எனக்கு சப்மிட் பண்ணுங்க, உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறேன்ட்டாங்க. பட் நாங்க வந்து டோட்டலாக எக்ஸ்பெக்ட் பண்ணல இது மாதிரி வந்து ரீஃபண்ட்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10,000 ருபீஸ் வரைக்கும் கிரெடிட் மாதிரி அவங்க இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பில் சப்மிட் பண்ணிட்டு எவ்வளோ ஆகுதோ அதை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டே வந்து சாம்சங் வந்து வர சொன்னோம். அவங்க வந்து சர்வீஸ் பண்ணிட்டு அரௌண்ட் 6,300 என்னமோ ஆச்சு. ஸோ அதை வந்துட்டு நாங்க பில் காப்பி வந்து அர்பன் கம்பெனியில் கொடுத்தோம். அவங்க வந்துட்டு ஒரு 5 ஒர்க்கிங் டேஸ்ல வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ இதை ஏன் நான் இப்போ சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அர்பன் கம்பெனி சர்வீசஸ் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் வந்து எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இனிஷியலா இல்லை, இப்போ கண்டிப்பா சம்மர் வருது. சம்மர் வரும்போது கண்டிப்பா எல்லாரும் ஏசி ப்ராப்ளம்காச்சும் வந்து ஏசி கிளீன் பண்ணிட்டு போறதுக்காச்சும் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது உங்க வீட்டில் ஏதாச்சும் ப்ராடக்ட் டேமேஜ் ஆச்சுனாலோ இல்லை சர்வீஸ் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து சரியா பண்ணலைனாலும் கண்டிப்பா வந்து நீங்க ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பா அர்பன் கம்பெனிக்கு வந்து நீங்க சொல்லுங்க. சொன்னீங்கன்னா அவங்க ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்றாங்க. அண்ட் மோரோவர் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு நீங்க சொல்லும் போது தான் அவங்க ஸ்டெப் எடுத்து இன்னொருத்தவங்க வீட்டுக்கும் வந்து ப்ராப்ளம் வராத மாதிரி அந்த ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ என் கேஸ்லயும் அப்படிதான் பாத்தீங்கன்னா, நான் அட்ரஸ் பண்ணால அந்த இஷ்யூ அவங்க மேபி போக போக வந்து வராம வந்து ஸ்டாப் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் மோரோவர் இது மாதிரி டேமேஜ் பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க தே ஹேவ் சம் பாலிசி. இது மாதிரி டில் அந்த குறிப்பிட்ட டேமேஜ்க்கு எவ்வளோ வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டை செட் பண்றாங்க. அண்ட் நீங்க எவ்வளோ பில் அமௌண்ட் வருதோ அதை கொடுத்து அவங்க ரீஃபண்டும் பண்ணிடுறாங்க. ஸோ சப்போஸ் டேமேஜ் ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம கஷ்டப்படுறவங்கலாம் கண்டிப்பா வந்துட்டு இது மாதிரி அர்பன் கம்பெனி மூலமா வந்து உங்களுக்கு பிசிக்கல் டேமேஜ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஜஸ்ட் கோ அண்ட் ஆஸ்க் த ஹெல்ப் லைன் இன் த அர்பன் கம்பெனி. தே வில் சப்போர்ட் யூ. கண்டிப்பா அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் அட்ரஸும் பண்றாங்க உங்க இஷ்யூ. டெய்லி ஃபாலோ அப் காலும் பண்றாங்க. ஸோ தே ஆர் குட் அட் சர்வீஸ். பட் இந்த சர்வீஸ் வீட்டுக்கு வந்து பண்ற சர்வீஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் 2-3 சர்வீஸ் ஏசிக்கு எடுத்திருக்கேன். வீடு மாற்றும் போது எல்லாத்துக்கும் இப்போ வந்தவங்க சூப்பராக தான் பண்ணாங்க. எலக்ட்ரிஷியன்ஸும் எடுத்திருக்கேன். அது அவங்களும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சில எலக்ட்ரிஷியன்ஸ் வருவாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க போயிடுவாங்க. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எனக்கு இது புதுசாக இருந்தது. மேபி நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருக்கலாம். ஸோ ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணுறது. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி அர்பன் கம்பெனியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இல்லை எங்கள் வீட்டில் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து வரவங்களாச்சும் பார்த்து என்னன்றது தெரிஞ்சுப்பாங்க. ஸோ கைஸ் இதுதான் இன்னைக்கான வீடியோ. ஹோப் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் டிகே.